வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு செம்பருத்தினாவே நமக்கு எப்பயுமே அது மேலே ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் இருக்க அடுக்கு செம்பருத்தி பார்த்திங்கன்னா ரெட்டில் ஹைப்ரிட் அடுக்கு, ரெட்டுலேயே 2 விதமான அடுக்கு இருக்குது. நாட்டு அடுக்கு இருக்குது, ஹைப்ரிட் அடுக்கு இருக்குது. இதில் இருக்கிறது ஹைப்ரிட் அடுக்கு. பெரிய பெரிய பூக்களாக இருக்கும், நிறைய பூக்களும் பூக்கும். இது பாருங்கள், இந்த செடியிலேயே எத்தனை மொட்டுக்கள் எடுத்துருக்குதுன்னு பாருங்கள். இது அப்படியே ஒவ்வொரு கணுவாக எடுக்க மொட்டு வச்சுட்டே வரக்கூடிய ரகம் இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி. ரொம்ப அழகாக பூக்கும். நீங்கள் சாமிக்கெல்லாம் வைக்கணுன்னா இந்த வெரைட்டி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கே வைக்கலாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மகரந்தத்தை மட்டும் கிள்ளிட்டு நீங்கள் தலைக்கு வச்சிங்கன்னா இந்த பியோனி பூக்கள் மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ஒன்று வித்தியாசமாக வந்தது, ஒரு மாதிரி பிங்க்கு. நம்ம நாட்டு பிங்க்கும் கிடையாது, நாட்டு லைட் பிங்க் வரும்ல, அதுவும் கிடையாது. இது ஒரு மாதிரி தாமரை கலர்னு சொல்லலாம், இல்லை பன்னீர் ரோஸோட கலர்னு சொல்லலாம். ஹைப்ரிட் ஒன்று கிடச்சிது, ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூ பார்க்குறதுக்கு. அதனால் இதையும் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஹைப்ரிட்ஸில் தாங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஆரஞ்சு அடுக்கும் இருக்குது, ஆனால் அதில் பூ இல்லாததுனால அதை நான் எடுத்து வைக்கல வீடியோவுக்கு. அதில் மொட்டுக்கள் மட்டும்தான் இருக்குது. அடுக்கு தேவைப்படுறவங்க, அடுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அடுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வெப்சைட்லாம் நான் போடலை. அது மாதிரி வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் இருக்காது, ஏன்னா கம்மியான செடிகள் தான் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க நமக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கனாவே அந்த செடிங்க ஃபுல்லாகிடுது. அதனால் என்னால் கேட்லாகில் போட முடியல. சில சமயங்களில் கேட்லாகில் அவுட் ஆஃப் ஸ்டாக் நம்ம போட முடியறதில்ல. அப்போ ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு திருப்பி அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கிறதுனால அதை நான் விட்டுறேன். அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய செடிகள் வரும்போது நான் கேட்லாகில் ஆட் பண்ணிடுவேன். கம்மியான செடிகள் கிடைக்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் பண்ணணும். பராமரிப்பும் ரொம்ப ஈஸி. செம்பருத்தி பராமரிப்பு சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஈஸி தான். தொட்டிகள்லையும் வச்சுக்கலாம், தரையிலையும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சு வளர்க்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.